வெல்கம் பேக் குக்கி குக்கி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாத்துக்குமே கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா எல்லாருமே ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்ம கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். நம்ம வீட்டுல பலகாரம் வச்சனம் அது இதுன்னு தான் செய்யணும் அப்படிங்கறதுல இல்ல. கொஞ்சமா பால் காய வச்சு அதுல கொஞ்சமா அவல் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணீங்கன்னாவே போதும். ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் வச்சீங்கன்னா போதும். ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்த வருஷத்துல நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். மேல் மேல் முன்னேறிட்டே போவோம். கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு எல்லாரும் கூப்பிடலாம். நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். நம்ம அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு வெறும் பால் பாயாசம் அவள் பாயாசம் மட்டும் தான் செஞ்சிருக்கிறேன். வேற எதுவும் செய்யல. அது நான் வீடியோ எடுக்கல. பட் ஆனா சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷுங்க சக்கரவள்ளி கிழங்குங்க. இது பேர் ரொம்ப இனிப்பா இருக்கும். கொஞ்சம் தோலோட இருக்கும். இது நீங்க தோலோட வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல தோல்ல நிறைய சத்துக்கள்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுதான் சாப்பிடுவோம். இது விதவிதமா நிறைய டிஷ் செய்யலாங்க. அது என்ன டிஷ் செய்யலான்னு பாக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு நான் நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேங்க. வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. கூட எதுவும் சேர்த்த வேண்டாம். இப்போதைக்கு நல்லா கட்டி இல்லாம நல்ல மாவு போல பிசைஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ கிழங்கு வேக வைக்கிறப்ப உப்பு போடலைங்க. இப்போ உப்பு சேர்த்திக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறங்க 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. சாதாரண மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துறேங்க. காரம் பார்த்து சேர்த்திக்காங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துறேங்க. சின்ன ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கேரட் 1 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேங்க. சின்னதாக பொடிசா கட் பண்ணிக்காங்க. இது எல்லாமே இது கூட இப்போ சேர்த்திடலாங்க. இது எல்லாமே இப்போ பிசைஞ்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்காங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம கட்லட் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தாராளமாக வந்துடுங்க. ஒரு கை அளவு இப்படி எடுத்துக்காங்க. எடுத்துட்டு உள்ளாங்கையில் இப்படி வச்சுக்காங்க. கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிக்காங்க. இந்த மாதிரி வச்சுக்காங்க. வச்சுட்டு இந்த டயத்தில் வெள்ளை ரவை வச்சுருக்குறேங்க. அதில் இப்படி டிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட போடலாம். அதுவும் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கட்லெட்டு. நல்லா கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி இது பண்ணிக்காங்க. அப்போ தான் ரவை தனியாக வராது டீப் ஃப்ரை பண்ணுறப்போ. இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுங்க. இந்த மாதிரி வணலிச்சு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கட்லெட் அப்படி போட்டுடலாங்க. ஒவ்வொன்றா போட்டு அப்படியே எடுத்துக்காங்க. இதுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மில் வச்சு செய்யுங்க. ஹையில் வச்சிடாதீங்க. அப்போ தான் மெதுவாக வெந்து எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா அப்படி மெதுவாக இந்த மாதிரி இடுக்கி இருந்ததுன்னா இப்படி லேசாக திருப்பி விட்டுக்காங்க. பார்த்து திருப்பணும், உடஞ்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டு சிம்மில் வச்சே வேக வச்சிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே நம்ம கிழங்கெல்லாம் வேக வச்சிட்டோம். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. தோசைக்கல்லில் கூட லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரவை போட்டிருக்கறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட்றக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தெல்லாம் மாற்றிடலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கிழங்கெல்லாம் இப்போ ஈஸியாக கிடச்சிட்டு இருக்குதுங்க. கிடைக்கிறத டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தானதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் என்னன்னா
வெளியே வந்து அதாவது கரகரன்னு இருக்குங்க, உள்ள வெறும் சாஃப்டா இருக்கும். இனிப்பு கலந்த ஒரு காரங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம கிழங்க வேக வச்சு சாப்பிடுங்க சத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, இதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். மொத்தத்தில் அவங்க வந்து ஹெல்த்தியா இருந்தா போதும். அதை நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தா என்னங்க, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் வந்து ஆல்னு சொல்லி இருக்கும், 1 2 3 இருக்கும். அதுல ஆல்னு இருக்கும். அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சீக்கிரமா உங்களுக்கு வந்து சேருங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டிஷோட சந்திப்பாங்க. தேங்க்யூ.